Hello everyone, welcome to CAD Nest. இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா நம்ம AutoCAD 2021 வெர்ஷன்ஸோட டிராஃப்டிங் டூல்ஸ், ஷார்ட்கட் கீஸ், ஃபங்க்ஷன் கீஸ் அதெல்லாம் பார்த்தோம்னு நினைக்கிறோம். அந்த வகையில் நேற்று நம்ம வீடியோவில் வந்துட்டு கோஆர்டினேட் சிஸ்டம் இது வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் கோஆர்டினேட் சிஸ்டம் அண்ட் எக்ஸாம்பிள் இதெல்லாம் பார்த்து பார்க்கலாங்கனாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு பாக்ஸ் ஒன்று இப்போ இப்போ நம்ம வந்து ஒரு பேசிக் டயக்ராம் ஒன்று ட்ரா பண்ணால் அதுக்கு ஆங்கிள் எப்படி கொடுக்குறதுன்றதை பார்ப்போம். இந்த பேசிக் லைன் யூசிங் லைன் கமாண்டை வச்சு நம்ம AutoCADல வந்துட்டு ஒரு டூல் டயக்ராம் வந்து ட்ரா பண்ணி நம்ம AutoCADல வந்துட்டு நம்மளுக்கு ஒரு டூல் டயக்ராமும் நம்ம இமேஜஸ் எடுத்துட்டு ஒரு டயக்ராம் டூல் இமேஜ் நம்ம ட்ரா பண்ண போறோம். ஒரு டூலுக்கும் ஒரு டயக்ராம் இருக்கு. அந்த டயக்ராம் நம்ம ட்ரா பண்ணி அந்த டூல்ஸ் இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் 3D மாடல்ஸ் அப்படிலாம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு Control N ஃபார் ஷார்ட்கட் கீஸ். நான் நீங்கள் டிராயிங் ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நம்ம கீக்குள்ள போகலாம். டிராயிங் இப்போ இதுல இன்சர்ட் எப்படி பண்ணன்றதை நான் அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ இது வந்து ப்ராக்டிஸ் செக்ஷன் 3 இருக்கு. நம்ம ஆல்ரெடி 2 வீடியோ போட்டோம். அந்த வீடியோல வந்து ப்ராக்டிஸ் 1 ப்ராக்டிஸ் 2 பார்த்தோம். இந்த லைன்ல வந்துட்டு நம்ம ஒரு பாக்ஸை ஒரு டிரைவ் பண்ணி ஆங்கிள் எப்படி கொடுத்து அது சர்க்கிள்ஸ் எப்படி ட்ரா பண்றதுன்றத பார்க்கலாம். அப்புறம் இந்த இமேஜ் எப்படி ரீடிங் பண்றதுன்றத கூட இப்போ நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அங்கே போகலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வந்துட்டு உடனே ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது சாஃப்ட்வேராக இருக்கலாம், ஈவன் AutoCAD, CATIA, Creo, NX, SolidWorks, Solid Edge ஏதாவது இருக்கலாம். அதில் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ வந்து உடனே இந்த டயக்ராம் பார்த்துட்டு இண்டிகேட் பண்ணுறது வந்து எல்லா டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்களா ன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். எங்க இருந்தது எது டைமென்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறாங்க, லென்த், ஹைட்டு, ஆங்கிள், டிகிரி, அப்புறமா சர்க்கிள், டயா, ரேடியஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்களா அண்ட் சூஸ் பண்ணிட்ட உடனே ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராமுக்கு நம்ம எவ்வளோ நிமிஷம் எடுத்துப்போம்ன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம இன்செர்ட் பண்ணணும். டிசைட் பண்ணிட்ட உடனே இந்த டைமுக்குள்ள நான் முடிக்கணும்ன்றதை நம்ம இருக்கணும். ஏன்னாக்கா நம்ம டூல் டெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு டைம் அண்ட் தென் டூல்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், எந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுறோன்றது முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணி அந்த சர்க்கிள் எனக்கு ஒரு 10 வேணுமா இருந்துச்சுனாக்கா நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறது மிரர் பண்ணுவேனா, இல்லை எனக்கு வந்துட்டு வேற என்ன பண்ணலாம், காப்பி பேஸ்ட் பண்ணலாம், மிரர் பண்ணலாம், வேற என்ன பண்ணுறதுக்காகவும் நம்மளுக்கு வந்து இங்கே அரேன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த அரேல நான் வந்துட்டு சர்க்கிள் அரேன்னு கொடுத்துட்டு நான் ஒரே 10 ஸ்பெசிஃபை ஆகணும், எனக்கு டைமென்ஷன் ஸ்பெசிஃபை ஆகல. அதான் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு சர்க்கிள்கே நம்ம இவ்வளோ பார்க்கும்போது ஒரு 3D ஆப்ஜெக்ட் நம்ம ட்ரா பண்ணுறோமோ இல்லை ஒரு 3D மாடல்ஸை நம்ம ட்ரா பண்ணும்போதோ நம்மளுக்கு வந்து என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறோன்றது மெயின் தெரிஞ்சிருக்கணும். அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஏதாவது வெர்ஷன்ஸ் எந்த வெர்ஷனாக எடுத்துக்கோங்க, நீங்களா எந்த சாஃப்ட்வேராக எடுத்துக்கோங்க, அது இருந்து பேசிக் தெரிஞ்சாலே நம்மளுக்கு போதும். இப்போ AutoCADல வந்துட்டு டிராயிங் பண்ணும்போது என்னென்ன பேசிக் தெரிஞ்சிருக்கணும் அது தெரிஞ்சுட்டு அதோட டூல்ஸ் தெரிஞ்சிச்சுனாக்கா நீங்கள் AutoCAD எடுத்து டூல் டெஸ்ட் ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இப்போ வந்துட்டு ரீடிங்ஸ் எப்படி பண்ணலாம் இந்த டயக்ராம்ன்றதை நம்ம பார்க்கணும். ஓகே, இங்கே வந்து எழுதியிருக்காங்களே இதில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா இந்த டயக்ராமில் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ண உடனே ஒரு லைன் பாக்ஸ் எப்படி ஆங்கிள் இப்படி கொடுக்குறது அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன், தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்றதெல்லாம் நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி அதெல்லாம் தெரிஞ்சுக்காக மெயின். ஓகேங்களா? அப்புறம் டைப்ஸ் ஆஃப் வியூ அது முக்கியம். ஏன்னாக்கா வந்து இப்போ எங்கள் இமேஜ் வந்துட்டு எந்த வியூவில் கொடுத்துருக்குறாங்க, எந்த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனில் கொடுத்துருக்குறாங்கன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? இது வந்துட்டு இப்போ ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்காங்க. அது லென்த் வந்துட்டு 35 mm கொடுத்துருக்குறாங்க. அந்த 35, 30, 30 அண்ட் தென் ஆங்கிள் 135 டிகிரி கொடுத்துருக்குறாங்க. அதற்கு லென்த் 24. ஓகேங்களா? அண்ட் தென் மேலே இந்த டாப் இருக்குப்பாங்களே, இந்த டாப் வந்துட்டு அவங்க லைட் ஸ்பெசிஃபை பண்ணல. அந்த லைன் எப்படி எடுத்துக்கிறது அது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் தென் அதுக்குள்ள ஒரு சர்க்கிள் இருக்கு தெரியுமா, அந்த சர்க்கிளுக்கு செப்பரேட்டாக ஒரு இமேஜ் கொடுத்துருக்குறாங்க. அது ரேடியஸ் 5 அண்ட் தென் டிஸ்டன்ஸ் இங்கே 10 mm இருக்கு, இங்கே 10 mm இருக்கு. ஓகேங்களா? இப்போ AutoCADல வந்து நமக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னாக்கா இப்போ நான் ஒரு பாக்ஸ்ல இப்போ இந்த சர்க்கிள் ட்ராப் பண்ணிட்டோன்னே இந்த டிஸ்டன்ஸ் நான் கொடுத்துட்டு எடிட் பண்றதுக்கு ஆகாது. இந்த டிஸ்டன்ஸை நான் அந்த டிஸ்டன்ஸுக்கு கரெக்டாக தான் நம்ம ட்ராப் பண்ணும். ஓகேங்களா? இப்போ நம்ம அங்கே வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இப்போ எனக்கு வந்துட்ட உடனே நான் இப்போ இந்த இமேஜ் இப்படிக்கே வச்சுக்கிறேன். ஓகே, ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு லைனை ட்ராப் பண்ணிக்கிறேன். லைனை ட்ராப் பண்ணிட்டு ஒன்று எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் எனக்கு கோஆர்டினேட் சிஸ்டம்ல எனக்கு வேணுமாச்சு, ஒரிஜின் பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வேணுமாச்சுனாக்கா 0,0 கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ண உடனே எனக்கு கோஆர்டினேட் சிஸ்டம்ல எனக்கு இமேஜ் வந்துடுச்சு. ஓகேங்களா? இங்கே வந்திருக்கு. ஓகே, இப்போ அது இருந்து லென்த் நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். இது இருந்து ஃபர்ஸ்ட் இப்போ நான் கீழே
A to B நினச்சிக்கிறேன், A to B நினச்சிக்கோங்க. 30 அன்ட்டு இருக்குது. ஓகேங்களா, 30 ட்ராப் பண்ணுறேன். ஓப்ஸ், நான் மறந்துட்டு ஸ்டார்டிங் பண்ணும்போது என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டார்டிங் ஒரு டயக்ராம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் மறந்துட்டேன். என்னதுனாக்கா, நான் யூனிட் செட் பண்ண மறந்துட்டேன். பார்த்தீங்களா, எல்லாமே ஞாபகம் வச்சுருக்கணும், கரெக்டாக நம்ம பண்ணணும். ப்ரொசீஜர் லைன் வைஸ் லைன், அதுதான் நான் சொல்கிறது. ஓகே, மில்லிமீட்டரில் இருக்குது, ப்ரிசிஷன் எனக்கு 3.0, டெசிமலில் இருக்கட்டும். ஓகே, இது யூனிட்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அது என்ன ஸ்பெசிஃபிகேஷன் ஒரு டூல்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இப்போ நான் இந்த டயக்ராம் ட்ராட் பண்ணுறது என்னன்னாக்கா, என்னென்ன டூல்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன். லைன், சர்க்கிள், அப்புறம் டைமென்ஷன்ஸ் கொடுப்பேன். ஓகேங்களா, ஆங்கிள். இப்போ ஃபஸ்ட்டு எல் ஐ ஆட்டோகேடில் வந்துட்டு நம்மளுக்கு டூல் பாக்ஸ்ன்ட்டு இருக்குது. இந்த டூல் கமாண்டில் வந்துட்டு நம்ம ஏதாவது லைன் ஷார்ட்கட் இருக்கா, அந்த லைன் ஸ்பெசிஃபை பண்ணோம்னா நமக்கு இண்டிகேட் ஆகிடும். லைன் சொல்கிறேன், லைனுக்கு இண்டிகேட் ஆகிருக்கு. நான் என்டர் கொடுத்தோன்னே எனக்கு அது ஸ்பெசிஃபை ஆகிடும். இப்போ நான் ஸ்டார்டிங் பாயிண்ட் லைன் பண்ணி 0,0 கொடுத்து என்டர் கொடுத்துட்டேன். அண்ட் தென் இப்போ டவுன்வர்ட்ஸ் இமேஜ் இது டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்துடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு லைன் வந்து டைமென்ஷன்ஸ் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கனாக்கா 30. நான் ஃபஸ்ட்டு இப்போ ஆங்கிளோட எனக்கு நான் ட்ரா பண்ணிக்கிறேன், ஸோ தட் எனக்கு ஸ்ட்ரைட் லைன் இருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் 30 அண்ட் ஸ்பெசிஃபை என்டர் கொடுத்தோன்னே அந்த டைமென்ஷன்ஸ்க்கு எனக்கு வந்துடுச்சு. ஸோ தட் நம்ம கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிப்போம். ஓகே, 30 mm லைன் ட்ரா பண்ணிட்டேன். அண்ட் தென் இப்போ எனக்கு வந்து ஸ்ட்ரைட் ஆங்கிள் வேணுமாச்சு, நான் ஆர்த்தோவில் இது ஆன் பண்ணிக்கிறேன் நான். ஓகேங்களா, ஆர்த்தோ ஆன் பண்ணுற உடனே எனக்கு வந்துட்டு இப்போ எனக்கு 90 டிகிரியில் வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் எனக்கு அது டைமென்ஷன் ஹைட் வந்துட்டு எனக்கு 30 அண்ட் தென் என்டர் கொடுத்தோன்னே எனக்கு அது ஸ்பெசிஃபை ஆகிடுச்சு. ஸோ தட் இப்போ எனக்கு வந்துட்டு லென்த் கொடுத்துருக்குறாங்க, அது எனக்கு வந்து 35 எனக்கு வருது. 35 அண்ட் கொடுத்துட்டோன்னே என்டர் கொடுத்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். அண்ட் தென் இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு நான் ஆர்த்தோ ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆர்த்தோ ஆஃப் பண்ணிட்ட உடனே எனக்கு இந்த ஆங்கிள் தெரியணுமாச்சு. பட் அவங்க எனக்கு வந்துட்டு இங்கே இருக்கிற ஆங்கிள் ஸ்பெசிஃபை வரல, டவுனில் இருக்கிற ஆங்கிள் தான் ஸ்பெசிஃபை பண்ணிடுறாங்க. ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன், லைன் கமாண்ட் எடுத்துக்குன்னு 0,0 கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோன்னே எனக்கு அந்த மிட் பாயிண்ட் எனக்கு லைன் ஸ்பெசிஃபை ஆகிடுச்சு. இப்போ ஆங்கிள் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், 24 லைன் ட்ராப் பண்ணிக்கினேன், டைமென்ஷன்ஸ் கொடுத்துக்கின்னு டேப் ப்ரெஸ் பண்ணுறேன். அண்ட் தென் எனக்கு இப்போ டைனாமிக் இது வந்து டைமென்ஷன்ஸ் அவுட்டாக இருக்குது. நான் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கிறேன், டைனாமிக் ஆன் பண்ணிக்கிறேன்னா எனக்கு டைமென்ஷன்ஸ் அண்ட் தென் ஆங்கிள் ரெண்டுமே ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் நான் இப்போ வந்துட்டு டைமென்ஷன் வந்து எனக்கு அது வேணுமாக்கு 24 கொடுத்துட்டோன்னே டேப் ப்ரெஸ் பண்ணிட்ட உடனே எனக்கு ஆங்கிள் ஸ்பெசிஃபை ஆகுது. இப்போ எனக்கு வந்து ஆங்கிள் பாருங்க, இங்கே ஆங்கிள் காமிக்குது உங்களுக்கு. இப்போ எனக்கு வந்து இங்கே 135 ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ தட் நான் இப்போ நான் போட்டுற 135 கொடுத்துட்டு என்டர் கொடுத்த உடனே எனக்கு அந்த ஆங்கிள்ஸ் ஸ்பெசிஃபை வந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த லைனுக்கு நான் அது கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, எனக்கு அந்த லைன் மிட் பாயிண்ட்க்கு டேஞ்சன்ட் ட்ராப் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ எனக்கு என்ன வேணுமாச்சுன்னா இந்த இதுக்குள்ளே இருக்கிற சர்க்கிள், அந்த சர்க்கிள் எனக்கு ட்ராப் பண்ணமாயிடுச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ இது இமேஜ் மேலே இருக்கிறதுனால உங்களுக்கு க்ளீனாக இதாகும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் இப்போ இது எல்லாமே கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இப்போ நான் என்னது ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஏன் ஜாயின் பண்ணிக்கிறேன்னாக்கா இப்போ நான் இது மூவ் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு ஒரு லைன் மூவ் ஆகும். ஸோ தட் அதனால இப்போ நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு மூவ் கமாண்ட் ஸ்பெசிஃபை பண்ணி உடனே M1 என்டர் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் என்டர். அண்ட் தென் இப்போ அது மிட் பாயிண்ட் எந்த டைரெக்ஷனில் சூஸ் பண்ணேன். இப்போ எனக்கு இந்த கொஞ்சம் இங்கே ஓகேங்களா ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அப்புறம் இப்போ இந்த சர்க்கிள் இருக்குது தெரியுமா, அந்த சர்க்கிள் ட்ரா பண்ணுறது. இப்போ ஆட்டோகேடில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் வந்துட்டு இப்போ ஒரு சர்க்கிள் எதாவது ஒன்று ட்ரா பண்ணுறதா இருந்தானாக்கா எனக்கு ஆர்என்ட்டு இங்கே இருக்குது இடத்துல இல்லைனாக்கா CIN கொடுத்தோன்னு எடுத்துடுவோம். இப்போ எனக்கு வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம் டைமென்ஷன், எனக்கு டைமென்ஷன் தெரியாது. ஸோ தட் இப்போ என்ன பண்ணுறது, அதனால நம்ம எனக்கு இப்போ இது ஸ்பெசிஃபை பண்ண வரல, எனக்கு இப்போ லைன் இருக்குது. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போ நான் வந்து லைன் கமெண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். எல்லா எண் கொடுத்துட்ட உடனே ஒரு நிமிஷம் நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த சர்க்கிள் மிட் பாயிண்ட் எனக்கு இருக்குல்ல, அந்த மிட் பாயிண்ட் சர்க்கிள் எனக்கு வேணுமாச்சு. பட் டிஸ்டன்ஸ் 10 கொடுத்துருக்குறாங்க இங்கே வந்து. அதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னாக்கா எல்லா எண்ணுன்னு ஸ்பெசிஃபை பண்ண உடனே லைன் வந்துடுது. லைன் ஸ்பெசிஃபை பண்ணி இந்த மிட் பாயிண்ட்லேருந்து எனக்கு ஒரு 10க்கு ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். 10 என்டர் கொடுத்துட்டு எஸ்கேப் ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு வந்துச்சு. தென் இப்போ சர்க்கிள் போகிற சர்க்கிளில் வந்து நான் ரேடியஸ் யூஸ் பண்ணிட்டேன். இந்த மிட் பாயிண்ட்லேருந்து எனக்கு இப்போ அது டைரெக்ஷன் அவங்க எவ்வளோ கேட்டுக்கிறாங்க, 5 கேட்டிருக்காங்க. ரேடியஸ் 5 கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்ட உடனே எனக்கு அது ஸ்பெசிஃபை ஆகிடுச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு இங்கே பாருங்களேன், எனக்கு இதில் வந்துட்டு இந்த சர்க்கிள் ட்ராப் பண்ணியாச்சு, இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ ட்ராப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம், எப்படி யூஸ் பண்ணுவோம்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். டூல் டெஸ்ட்டில் முக்கியம். ஆட்டோகேடில் கமெண்ட்ஸ் எது மாதிரி நம்மளுக்கு ப்ரீஃப்லியாக தெரியுதுன்றது மெயின் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த இமேஜ் ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம டைமென்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா, டைமென்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த லைனை நான் ஃபர்ஸ்ட் இந்த லைனை நான் டிலீட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென்
டைமென்ஷன் கொடுக்கறதுக்கு வந்து எனக்கு இங்கே ஸ்பெசிஃபை இருக்கிறது பாருங்க. இது இங்கேயும் டைமென்ஷன், இது டைமென்ஷன். இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு லைன் வந்து இப்போ இது ஸ்ட்ரைட்டாக இருக்குது. லீனியரோ இல்லை அலைன்டு இல்லைனா எனக்கு ஆங்கிள் சூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் என்னால் இதை ஸ்பெசிஃபை பண்ண முடியாது. அதில் எனக்கு இதில் டைரெக்டாக போனேனாக்கா எனக்கு இது லீனியர் வேணுமா அலைன்டு ஆங்குலரான்ட்டு இதை நான் டைரெக்டாக சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ ஃபஸ்ட்டு லீனியர் வேணுமா இருக்குது. லீனியர்னாக்கா ஸ்ட்ரைட்டு. ஸோ தட் இப்போ என்ன பண்ணுறேன், இது மிட் ஸ்டார்ட் பாயிண்ட் அண்ட் தென் இது ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பண்ணிட்டு இப்போ கொடுத்த உடனே எனக்கு டைமென்ஷன் 30 நெக்ஸ்ட் டைமென்ஷன் அண்ட் போயிட்ட உடனே எனக்கு இது ஸ்டார்ட் பாயிண்ட் அண்ட் தென் இது எண்ட் பாயிண்ட் ஸ்பெசிஃபை பண்ண உடனே எனக்கு அது டைமென்ஷன் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு எது கேட்டிருக்கிறாங்க இங்கே இருக்கிறது. நெக்ஸ்ட் இது ஸ்டார்ட் பாயிண்ட் அண்ட் தென் இது எண்ட் பாயிண்ட். எனக்கு எப்படி வந்துச்சு, நம்ம ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. என்ன தப்பு பண்ணியிருக்கிறோம்னாக்கா, லீனியர் வந்து அலைன்ட் எடுக்கணுமா இருக்குது. அலைன்ட் எடுத்தோம்னாக்கா நமக்கு இந்த ஸ்ட்ரைட் பாயிண்ட் வருது. ஓகேங்களா. இப்போ நான் இந்த மிஸ்டேக் வந்து வேணும்னு தான் பண்ணேன். ஏன்னாக்கா உங்களுக்கு வந்து அது கமெண்ட்ஸ் வந்து தெரியணுன்றதுக்கோஸ்கரம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ வந்து இது ஆங்கிள் 135 ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்மளுக்கு வந்து ஆங்குலர்ன்றது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணப்போம், இந்த லைன் டச் பண்ணி நெக்ஸ்ட் இந்த லைன் டச் பண்ண உடனே நம்மளுக்கு ஆங்கிள் 135 ஸ்பெசிஃபை ஆகுது. நம்மளுக்கு எப்படி வேணும் மாதிரி நம்ம வச்சுக்கோ. நம்ம இங்கே 135 அண்ட் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு விட்டுடுவோம். நெக்ஸ்ட் இது ரேடியஸ் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். அதான் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஆர்ன்றது வந்துட்டு ரேடியஸ், டிஎன்னாக்கா டயாமீட்டர் ஸ்பெசிஃபை ஆகுது. இந்த சர்க்கிள் மேலே வந்து நான் ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணனாக்கா போதும். எனக்கு இது சர்க்கிள்குள்ளே எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் நான். ஸோ தட் எனக்கு நான் இப்படி ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இது வந்து டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் இப்போ நான் கேல்குலேட் கொடுக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, இங்கே இதில் போயிட்ட உடனே லீனியர் வேணுமா அலைன்ட் வேணுமான்னு கேட்குது. எனக்கு அலைன்டு தான் வேணுமாச்சு. ஸோ தட் நான் இப்போ என்ன பண்ணுறேன், அலைன்ட் இந்த பாயிண்ட்லேருந்து இது மிட் பாயிண்ட்டை நான் ஸ்பெசிஃபை பண்ண உடனே எனக்கு வந்து அலைண்டாக கிடைக்குது. ஸோ தட் இப்போ எனக்கு இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் இந்த ஸ்ட்ரைட்டாக தானே வேணுமா இருக்கிறது, நான் என்ன பண்ணுறது. ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு டைமென்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து இது சூஸ் பண்ணி இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இங்கே மிட் பாயிண்ட்டு 10. ஓகே இங்கே இருக்குது. பட் டைமென்ஷனில் வந்துட்டு இது ஸ்லாண்ட் லீனியர் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்துட்டு இந்த நான் ஆங்குலர் சூஸ் பண்ணனா கூட பாருங்களேன், இப்போ நான் அலைன்டு சூஸ் பண்ணனா கூட எனக்கு அப்படியே தான் ஸ்பெசிஃபை ஆகும். அதே நான் ஆங்குலர் சூஸ் பண்ணாலும் எனக்கு அப்படி தான் ஸ்பெசிஃபை ஆகுது. பார்த்தீங்களா. இதுக்கு நான் என்ன பண்ணணும்னாக்கா, எனக்கு வந்துட்டு சர்க்கிளில் வந்துட்டு ஓகே இதுக்கு டைமென்ஷன்ஸ் கொடுத்தாச்சு 10 mm வந்துட்டு. அண்ட் நெக்ஸ்ட் இதில் பார்த்தோம்னாக்கா நம்ம வந்து இப்போ வந்து லென்த்து ஹைட் விடுத்து அதெல்லாம் கொடுத்தாச்சு. இது எடுத்து டயக்ராம் 10 mm ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். ஓகே. தென் அடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம வேறு டூல்ஸ் வேறு இமேஜஸ் செட்னு வந்து நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணணும். ஓகேங்க. அண்ட் தென் சென்னிங் ஆஃப் திஸ் சந்தோஷ் CAD NEST RR நகர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுனாக்கா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.